மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக, அதனோடு தொடர்புபட்ட சில தலைப்புகள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே 2023ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நடைபெற்று ஒரு பரீட்சை வினாத்தாள், முன்னோடி பரீட்சை வினாத்தாள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுவோம். முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது, பின்வரும் பண்புகளை அடிப்படையாக கொண்ட அரசியலமைப்பு மாதிரிகளை குறிப்பிடுக. அப்ப அரசியலமைப்பு மாதிரிகள் அல்லது அரசாங்க வகைகளோடு தொடர்பு பட்டதாக இந்த முதலாவது வினா என்பது முன்வைக்கப்படுகின்றது. அப்ப அரசியல் ஜாப்பு அல்லது அரசியல் அமைப்பு என்றால் என்ன என்பதை நீங்கள் முதலாவதாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ ஒரு நாட்டினுடைய அடிப்படை சட்டமும் அதன் உயர் சட்டமாக காணப்படுவது அந்த நாட்டினுடைய அரசியல் ஜாப்பாக அல்லது அரசியல் அமைப்பாக காணப்படுது. அப்ப இந்த அரசியல் ஜாப்புக்கள் இறைமை அதிகாரத்தின் அடிப்படையிலே ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பு, பாதி சமஷ்டி அரசியலமைப்பு, கூட்டாண்மை சமஷ்டி அரசியலமைப்பு என்று வகைப்படும். அதே போல நிறைவேற்று அதிகாரம் ஒழுங்கமைந்திருக்கின்ற விதத்தின் அடிப்படையிலே ஜனாதிபதி அரசியலமைப்பு, பாராளுமன்ற அரசியலமைப்பு, கலப்பு அரசியலமைப்பு, அனைத்தாண்மை அரசியலமைப்பு என்று வகைப்படுத்தப்பட போது எங்களிடம் ஒரு கூற்று தரப்பட்டிருக்கின்றது, நிறைவேற்றுத்துறை சட்டத்துறையிலே தங்கி இருக்கும். அப்ப எந்த அரசியலமைப்பு மாதிரியிலேயாம் நிறைவேற்றுத்துறையானது சட்டத்துறை மீது நேரடியாக தங்கி இருக்கும். அப்ப இந்த கூற்றுக்கு பொருத்தமான விடை பாராளுமன்ற அரசியலமைப்பு முறை. இதை நாங்கள் கேபினட் அரசியலமைப்பு அல்லது மந்திரி சபை அரசாங்க முறை என்றும் சொல்லுவோம். உதாரணமாக பிரித்தானியா போன்ற பொதுநலவாய நாடுகளிலே காணப்படுவது இந்த பாராளுமன்ற அரசியலமைப்பு மாதிரியாக காணப்படுது. அப்ப இந்த பாராளுமன்ற அரசியலமைப்பிலே சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் நெருக்கமான தொடர்பு காணப்பட போது அவர்கள் அந்நியோன்யமாக காணப்பட போகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த சட்டத்துறை தான் பிள்ளைகள் நிறைவேற்றுத்துறையை தெரிவு செய்கின்றார்கள். இந்த சட்டத்துறையிலே இருந்துதான் நிறைவேற்றுத்துறைக்கான உறுப்பினர்கள் பாராளுமன்ற அரசியலமைப்பிலே தெரிவு செய்யப்படுவதாலே நிறைவேற்றுத்துறை நேரடியாக சட்டத்துறையிலே தங்கி இருக்கின்றது. அப்ப முதலாவது கூற்றுக்கு பொருத்தமான விடை பாராளுமன்ற அரசியலமைப்பு என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். இரண்டாவது, நிறைவேற்று மற்றும் சட்டத்துறைகளுக்கு இடையிலே தொடர்பு சேமையாக இருக்க போது விலகி இருக்க போதுன்னு சொல்லுகின்றார்கள். நிறைவேற்றுத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இடையிலான தொடர்பு விலகி காணப்படுவது எந்த அரசியலமைப்பு மாதிரி என்று சொன்னால் ஜனாதிபதி அரசியலமைப்பு மாதிரி. அப்ப ஜனாதிபதி அரசியலமைப்பு மாதிரிக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொன்னால் ஐக்கிய அமெரிக்காவை குறிப்பிடுவீர்கள். அதே போல இன்று ஆசியாவிலே காணப்படுகின்ற ஒரு நாடு ஜனாதிபதி அரசியலமைப்பு மாதிரியினை பின்பற்றுகின்றது. உதாரணம் பிலிப்பைன்ஸ் என்ற நாட்டை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இதுவும் உங்களுடைய ஒரு கட்டமைப்பு வினாவாக வரப்போகுது. அப்ப இங்கே ஜனாதிபதி அரசியலமைப்பிலே சட்டத்துறை தனியொரு தேர்தல் ஒன்றினூடாகவும் நிறைவேற்றுத்துறை தனியொரு தேர்தல் ஒன்றினூடாகவும் தெரிவு செய்யப்படுவதாலே சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் குறைந்தளவு காணப்படும். இதே கேள்வியை வேறு இன்னும் ஒரு வடிவத்தில் கேட்கலாம் என்று சொன்னால் வலுவராக்க கோட்பாடு என்பது அதிகம் பின்பற்றப்படுகின்ற அரசியலமைப்பு மாதிரி என்று கேட்டால் நீங்கள் ஜனாதிபதி அரசியலமைப்பு மாதிரியை உதாரணம் சொல்லுவீங்கள். அதே போல வலுவராக்க கோட்பாடானது குறைந்தளவு பின்பற்றப்படுகின்ற அரசியலமைப்பு மாதிரி என்று சொன்னால் பாராளுமன்ற அரசியலமைப்பு மாதிரியை நீங்கள் உதாரணம் காட்ட போறீர்கள். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுடன் தொடர்புடைய அணுகுமுறைகளை குறிப்பிடுக. அப்ப அணுகுமுறைகள் தொடர்பாக ஆய்வு முறைகள் அல்லது பரிசீலனைகள் என்பதை நாங்கள் சொல்லுவோம். அரசியல் ஆய்வு ஒன்றை செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற வழிமுறைகள் தான் பிள்ளைகள்
அணுகுமுறைகள். அவங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடப்பரப்பிலே தத்துவார்த்த அணுகுமுறை, ஒப்பீட்டு அணுகுமுறை, பன்மைத்துவவாத அணுகுமுறை, சமூகவியல் அணுகுமுறை, நடத்தைவாத அணுகுமுறை, பெண்ணியல்வாத அணுகுமுறை என்று ஏராளமான அணுகுமுறைகள் தரப்பட்டிருக்கின்றது. அந்த அணுகுமுறைகளோடு தொடர்புபட்ட 2 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கின்றது. எந்த கூற்றுக்களோடு பொருத்தப்பாடுடையது என்பதை நாங்கள் இங்கே அடையாளம் காணப்போகின்றோம். முதலாவது சொல்லுகின்றார்கள், அரசியல் என்பது ஒரு தனியொரு பாடம் அல்ல, அது ஏனைய பாடங்களோடும் தொடர்பு பட்டதாக காணப்படுது. அரசியல் என்பது சமூகத்தின் ஏனைய அம்சங்களில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது அல்லாமல் அது ஏனையவற்றோடு தொடர்பு பட்டதாக காணப்படுது என்று சொல்லுகின்ற அணுகுமுறை எது என்று சொன்னால் பன்மைத்துவவாத அணுகுமுறை. இந்த பன்மைத்துவவாத அணுகுமுறை என்ன எங்களுக்கு சொல்லுது? அரசியல் ஒரு தனியொரு பாடம் அல்ல, அது காலகாலமாக ஒவ்வொரு பாடங்களோடும் தொடர்பு படுகின்றது. உதாரணமாக கிரேக்க காலத்திலே தத்துவவியலோடு தொடர்பு படுகின்றது. ரோமிய காலத்தை பார்த்தால் சட்டம், வரலாறு போன்ற பாடங்களோடு தொடர்பு படுகின்றது. 18ஆம் நூற்றாண்டை பார்த்தால் அது சட்டம், வரலாறு, இலை, கலை, கலாச்சாரம் போன்ற பாடங்களோடு தொடர்பு படுகின்றது. 20ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் பார்க்கின்ற போது சமூகவியல், புவியியல், மாண்டவியல் பாடங்களோடு எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடமானது தொடர்பு படுகின்றது. அவை அரசியல் விஞ்ஞான பாடம் ஏனைய பாடத்துறைகளோடு தொடர்பு படுது, ஏனைய விதிமுறைகளோடு தொடர்பு படுகின்றது, ஏனைய கோட்பாடுகளோடு தொடர்பு படுது. அது ஒரு தனியொரு பாடம் அல்ல என்று சொல்லுகின்ற அணுகுமுறை எதுவென்று சொன்னால் பன்மைத்துவவாத அணுகுமுறையாக காணப்பட போது. இரண்டாவது, ஏதேனும் தோற்றப்பாடு தொடர்பாக பெருமானங்களில் இருந்து விடுவிக்கப்பட்ட அறிவு. அப்ப இதனோடு பொருத்தமான அணுகுமுறை எது என்று சொன்னால் நடத்தைவாத அணுகுமுறை. தனியொரு மனிதனுடைய நடத்தை ஆய்வு செய்வதாக இந்த நடத்தைவாத அணுகுமுறை அல்லது விஞ்ஞான அணுகுமுறை என்றது காணப்படுது. எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடமானது அதிகளவு விஞ்ஞானமயப்படுத்தப்படுவதற்கு இந்த அணுகுமுறைகள் தான் பிள்ளைகள் காரணமாக இருக்கு. ஒரு முறை கடந்த கால வினாத்தாள் 2022ஆம் ஆண்டு கேட்டிருந்தார்கள், நடத்தைவாத அணுகுமுறை என்பது தொடர்பிலே 6 ஆகிய 20 புள்ளிக்கான ஒரு கட்டுரை வினாவாக இது கேட்கப்பட்டிருக்கு. அவை ஏதேனும் தோற்றப்பாடு தொடர்பாக பெருமானங்களில் இருந்து விடுவிக்கப்பட்ட அறிவு என்பது எந்த அணுகுமுறையோடு தொடர்புபட்டதாக இருக்குதுன்னு சொன்னால் நடத்தைவாத அணுகுமுறையோடு தொடர்புபட்டதாக இருக்கு. அடுத்த கேள்வி, அரிஸ்டோட்டிலின் ஒப்பீட்டு ஆய்வில் முக்கியத்துவம் படுத்தப்பட்ட அரசியல் அமைப்புகளை குறிப்பிடுக. அப்ப இங்கே ஒப்பீட்டு ஆய்வு தொடர்பாக, ஒப்பீட்டு அரசியல் தொடர்பாக இங்கே ஒரு வினாவினை முன்வைக்கின்றார்கள். அப்ப ஒப்பீட்டு அணுகுமுறை, அப்ப ஒப்பீடு என்றால் என்ன என்று சொன்னால் தொடர்பு படுத்துவது. உதாரணமாக 2 பொருட்களிலே எது தரமானது என்றதை நாங்கள் கண்டுபிடிக்கின்ற போது அங்கே நாங்கள் ஒப்பீடு செய்வோம். அதே போலதான் எந்த அரசியல் ஜாப்பங்களுக்கு பொருத்தமானது என்றதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒப்பீட்டு அணுகுமுறையை கையாளுவோம். அப்ப இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையானது அரிஸ்டோட்டிலுடைய காலம் மட்டும் பழைமை வாய்ந்ததாக இருக்கின்றது. அரிஸ்டோட்டில் இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையை கையாண்டிருக்கின்றார். அவர் கையாண்ட அரசாங்க மாதிரிகள் என்ன, அவர் ஒப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி எந்தெந்த அரசியலமைப்பு மாதிரிகளை ஒப்பீடு செய்தார் என்பதைத்தான் இந்த வினா எங்களிடம் முன்வைக்கின்றது. அப்ப எந்தெந்த அரசியலமைப்பு மாதிரிகளை அவர் ஒப்பீடு செய்தார் என்று சொன்னால் கொடுங்கோன்மை ஆட்சி, அதாவது சர்வாதிகார ஆட்சி, அதே போல உயர்குடியாட்சி, அதே போல மன்னர் ஆட்சி, சில்லோர் ஆட்சி போன்ற அரசியலமைப்பு மாதிரிகளை இந்த அரிஸ்டோட்டில் என்பவர் ஒப்பீடு செய்திருக்கின்றார். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி வரப்போது, ஒப்பீட்டு அணுகுமுறையை கையாண்ட ஐரோப்பிய நாணி ஒருவரை தருக என்று சொன்னால் நீங்கள் மாக்கியவெல்லி என்று சொல்ல வேண்டும். இதனோடு தொடர்பட்டதாக ஒரு கட்டமைப்பு வினா என்னொன்று வரப்போது, ஒப்பீட்டு அரசியலுக்கான அடிப்படை என்ற நூலினை எழுதிய 2 சிந்தனையாளர்களை தருக. அப்ப நீங்கள் கெனத் நியூட்டன் என்ற சிந்தனையாளரையும் ஜோன் மெண்டஸ் என்ற சிந்தனையாளரையும் கூறிக்கொள்ள வேண்டும். 4வது கேள்வி, இலட்சியவாத கோட்பாடு தொடர்பிலே முன்வைக்கப்பட்ட கோட்பாடுகளுக்கு 2 உதாரணம் தருக. அவங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடத்தினுடைய உபதுறைகளில் ஒன்றாக
அரசியல் கோட்பாடுகள் காணப்படுது. அப்ப சமூகத்திலே நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வு ஒன்று எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதற்கான விளக்கம் தான் பிள்ளைகள் அரசியல் கோட்பாடு. அப்ப இந்த அரசியல் கோட்பாடுகளை நாங்கள் பிரதானமாக இரண்டாக வகைப்படுத்துவோம். ஒன்று லட்சிய கோட்பாடு, விஞ்ஞான ரீதியான கோட்பாடு. அப்ப இந்த லட்சிய கோட்பாடு அல்லது நியமம் சார் கோட்பாடுகளுக்கு இரண்டு உதாரணம் தர சொன்னால் அரசு பற்றிய அரிஸ்டோட்டலுடைய கோட்பாட்டை சொல்லலாம், சமூக ஒப்பந்தவாத கோட்பாட்டை சொல்லலாம், லிபரல்வாதிகளினுடைய இயற்கை உரிமை தொடர்பான கோட்பாட்டை சொல்லலாம், அல்லது குடியரசுவாதம் தொடர்பான கோட்பாடுகளை நீங்கள் லட்சிய கோட்பாட்டிற்கு உதாரணமாக காட்டலாம். அப்ப லட்சிய கோட்பாட்டுக்கு இரண்டு உதாரணம் என்று சொன்னால் அரசு பற்றிய அரிஸ்டோட்டலுடைய கோட்பாட்டையும் அதே போல சமூக ஒப்பந்தவாத கோட்பாட்டையும் நீங்கள் எழுதினீங்கள் என்று சொன்னால் உங்களாலே பூரணமாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த கேள்வி, அரசுக்கு வழியிலே சுயாதீனமாக பிரஜைகள் தங்களுடைய பொது நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கான ஒரு சமூக வாய்ப்பு, இதனோடு தொடர்புபட்ட அரசியல் நிறுவனங்களை தருக. அப்ப உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு சமூகத்தினதும் அரசியலானது நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கு. அவற்றைத்தான் நாங்கள் அரசியல் நிறுவனங்கள் என்று சொல்லுவோம். அரசியல் நிறுவனங்கள் முறைசார் நிறுவனம், முறைசாரா நிறுவனம் என்று அழைக்கப்படும். அவங்களுடைய ஜனநாயக உலகத்திலே ஏராளமான அரசியல் நிறுவனங்கள் இருக்கின்றன. சிவில் சமூகங்களாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அமுக்க குழுக்களாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், அரசாக இருக்கலாம். இதிலே பொதுமக்கள் தங்களுடைய பொது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கின சமூக அமைப்பு எது என்று கேட்கின்றார்கள். இதனோடு தொடர்புபட்ட கூற்று எதன்னு சொன்னால் சிவில் சமூகம். இந்த சிவில் சமூகம் தான் பிள்ளைகளே பொதுமக்கள் தங்களுடைய பொது தேவைகளை உருவாக்குறதுக்காக, பொது தேவைகளை தீர்த்து வைப்பதற்காக உருவாக்கின ஒரு அமைப்பாக காணப்படுது. அப்ப இந்த ஜனநாயக நாடொன்றினுடைய ஒரு குறிகாட்டியாக காணப்படுவது சிவில் சமூகம். ஆரம்பத்திலே மக்கள் அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளையும் நம்பினார்கள். ஆனால் இன்று நாங்கள் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சிவில் சமூகத்தினை நம்புகின்றோம். எங்களுக்கு தேவைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் நாங்கள் சிவில் சமூகங்களாக போராடுகின்றோம். அப்ப இந்த சிவில் சமூகம் தொடர்பாக 4 அர்த்தங்கள் காணப்படுது. பழைமை தாராளவாத கருத்து, பழைமை மார்க்சியவாத கருத்து, ஒருங்கமைந்த ஜனநாயக கருத்து, புதிய மார்க்சியவாத கருத்து. அன்று நடைபெற்ற ஒரு முன்னோடி வினாத்தாள் பேப்பர்லையும் இதே கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். தற்கால உலகத்திலே சிவில் சமூகம் ஒரு முக்கிய இடத்தினை வகிக்கின்றது. அரசியலிலே சிவில் சமூகம் தொடர்பான கரிசனை ஏற்படுகின்றது. அதற்கான காரணங்களை குறிப்பிடுக. அப்படி ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் சொல்ல போறீங்கள், பொதுமக்கள் தங்களுடைய பொது தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு களமாக சிவில் சமூகம் காணப்படுது. பிரஜைகள் அரசியலிலே பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பினை வழங்குகின்றது. அரசியல் கட்சிகளுடைய குறைநிரப்பியாக இருக்கின்றது. நாட்டினுடைய ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகின்றது. இதனாலே தான் எங்களுடைய அரசியலிலே சிவில் சமூகம் என்பது ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு அமைப்பாக மாறி வருது என்பதை நீங்கள் நினைவில் வச்சிருக்கணும். அப்ப அரசுக்கு வெளியிலே சுயாதீனமான பிரஜைகள் தங்களுடைய பொது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கிய ஒரு சமூக வாய்ப்பு தான் என்ன பிள்ளைகள்? சிவில் சமூகம். அடுத்த சொல்லுகின்றார்கள், சமூகத்திலே காணப்படும் அரசியல் இயக்கங்களில் இருந்து வேறுபடுவதற்காக அங்கத்துவ அட்டைகளை கொண்ட அமைப்பு எது? அப்ப இந்த சமூகத்திலே ஏராளமான நிறுவனங்கள் இருக்கலாம். அந்த நிறுவனங்களில் இருந்து தன்னை வேறு பிரித்து காட்டுவதற்காக சில சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய ஒரு அரசியல் நிறுவனம் காணப்படுதாம். அந்த அரசியல் நிறுவனம் அங்கத்துவ அட்டைகளை கொண்டிருக்குமாம். அப்ப இதனோடு மிகவும் பொருத்தமான கூற்று என்று சொன்னால் அரசியல் கட்சிகள். அப்ப இந்த அரசியல் கட்சிகள் தன்னை வேறு நிறுவனங்களில் இருந்து வேறு பிரித்து காட்டுவதற்காக சில சிறப்பியல்புகளை உள்ளடக்கி இருக்கின்றது. உதாரணமாக அங்கத்துவ அட்டைகளை கொண்டிருக்கும், அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்றும், அதே போல கருத்தியலின் அடிப்படையில் ஒழுங்கமைந்திருக்கும், கருத்தியல் ரீதியான கொள்கை ரீதியான வேறுபாடுகளை கொண்டிருக்கும். இது அரசியல் கட்சிகளுக்கு குறித்தான சிறப்பியல்புகளாக காணப்படுது. ஆனால் எங்களுடைய கேள்வி,
சமூகத்திலே காணப்படும் அரசியல் குழு மற்றும் சமூக இயக்கங்களில் இருந்து வேறுபடுவதற்காக அங்கத்துவ அடையாள அட்டைகளை கொண்டிருப்பது அரசியல் கட்சிகளுக்கு பொருத்தமான கூற்றாக அமையப்போகுது. அடுத்த கேள்வி கேட்கின்றார்கள், அரசு என்பது வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசத்திலே பலாத்கார அதிகாரத்தினை அல்லது பலாத்காரப்படுத்தி ஒரு விடயத்தினை மேற்கொள்கின்றது. அரசு என்பது வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசத்தில் பலாத்கார அதிகாரத்தினை கையாளுகின்றது என்று குறிப்பிடுகின்ற சிந்தனையாளர் யாரு? அந்த சிந்தனையாளரினால் எழுதப்பட்ட நூலினை குறிப்பிடுக. அப்ப அரசு என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசத்திலே பலாத்கார அதிகாரத்தை பிரயோகிக்குது என்று கூறின சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் மேக்ஸ் வெபர். அப்ப இந்த கேள்வி எங்களிடம் எதிலே இருந்து கேட்கப்படுதுன்னு சொன்னால் அலகு 3வது அரசு என்ற தலைப்பிலே இந்த வினாவினை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற உயர்வான நிறுவனம் அரசு என்பதற்கான ஒரு ஆதாரம் தான் இந்த இவருடைய கூற்று. அரசு என்பது ஒரு பலாத்காரம் செய்கின்ற அதிகாரம், ஒருவரை கட்டாயப்படுத்துகின்ற அதிகாரத்தை கொண்டிருக்குது என்று கூறுறது. இதை சொன்னவர் யார் என்று சொன்னால் இந்த மேக்ஸ் வெபர் என்ற சிந்தனையாளர். இந்த மேக்ஸ் வெபர் என்ற சிந்தனையாளரால் எழுதப்பட்ட நூல் என்று சொன்னால் அரசியல் தொழில் ஒன்றாக என்ற நூலை நீங்கள் குறிப்பிடுவீர்கள். 2வது, அரசு சமூக நிறுவனமாவதோடு மனிதர்களின் உயர்வான நலனுக்காக செயலாற்றுது. அரசு என்பது இந்த சமூக நிறுவனமாக இருக்கு, அதே போல மனிதர்களினுடைய உயர்வான நலனுக்காக செயலாற்றுது என்று கூறுகின்ற சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் அரிஸ்டோட்டில். இந்த அரிஸ்டோட்டில் என்பவரால் எழுதப்பட்ட நூல் என்று கேட்டால் நீங்கள் அரசியல் என்ற நூலினை குறிப்பிட வேண்டும். ஜனநாயகம், தேசிய அரசு மற்றும் உலகமயமாக்கம், தேசிய அரசுகளின் முடிவு என்கின்ற கட்டுரைகளின் ஆசிரியர்களை குறிப்பிடுக. அப்ப தேசிய அரசுகளின் முடிவு அல்லது தேசிய அரசு மற்றும் உலகமயமாக்கம், இந்த 2 நூல்களுமே எந்த பாடப்பரப்போடு தொடர்புடையது என்று சொன்னால் உலகமயமாக்கமும் அரசும் என்ற தலைப்பிலே இது முன்வைக்கப்படுது. அப்ப உங்களுக்கு தெரியும், உலகமானது அழுந்தி சுருங்கி அதன் அரசியல், சமூக, பொருளாதார நிலைகளிலே பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதைத்தான் நீங்கள் உலகமயமாக்கம் என்று சொல்லுவீங்கள். அப்ப இந்த உலகமயமாக்கம் தற்கால அரசுகள் மீது பல்வேறுபட்ட தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. அவை தொடர்பாக 2 கோட்பாட்டு அணுகுமுறைகள் காணப்படுது. முதலாவது, உலகமயமாக்கலினுள் தேசிய அரசுகள் இறுதி நிலையை அடையும். 2வது, அவை இறுதி நிலை அடையாமல் தன்னை மீள்கட்டமைத்தலுக்கு உட்படும். இவை 2ம் தான் பிள்ளைகள் தேசியவாதத்தோடு தொடர்புபட்ட 2 அணுகுமுறைகளாக காணப்படுது. அப்ப இந்த தேசியவாதம் தற்கால அரசுகள் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள் தொடர்பாக 2 நூல்களும், ஜனநாயகம், தேசிய அரசு மற்றும் உலகமயமாக்கம் என்ற நூலும், தேசிய அரசு என்ற முடிவு என்ற நூலும் பல்வேறுபட்ட விளக்கங்களை தருகின்றது. அப்ப ஜனநாயகம், தேசிய அரசு மற்றும் உலகமயமாக்கம் என்ற நூலினை எழுதிய சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் டேவிட் கெல்ட் என்ற சிந்தனையாளராக இருக்கிறார். அதே போல தேசிய அரசுகளின் முடிவு, தி எண்ட் ஆஃப் நேஷன் ஸ்டேட் என்ற நூலை எழுதியவர் யார் என்று சொன்னால் ஜீன் மேரி கெஹெனோ என்ற சிந்தனையாளராக காணப்படுகிறார். மேபி உங்களுடைய ஒரு பரீட்சையிலே ஒரு கட்டுரை வினாவாக உலகமயமாக்கமும் அரசும் என்ற தலைப்பு முன்வைக்கப்படலாம். அப்ப இந்த உலகமயமாக்கம் அரசின் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள் என்று சொன்னால் இனம் என்பதற்கான முக்கியத்துவம் இல்லாமல் போகின்றது. இறைமை அதிகாரமானது சவாலுக்குட்படுகின்றது. ஆழ்வுள்ள எல்லைகள் அர்த்தம் இல்லாமல் போகின்றது. உலக மூலதனம் தனியார் மயப்படுத்தப்படுகின்றது. எந்த ஒரு அரசாலையும் தன்னிறைவடைய முடியவில்லை. இதைத்தான் நீங்கள் சொல்ல போறீங்கள் உலகமயமாக்கம் தற்கால அரசுகள் மீது ஏற்படுத்திய தாக்கங்களாக. அடுத்த கேள்வி, வரலாற்று ரீதியாக சமஷ்டி அரசியலமைப்பு உருவாகிறதுக்கான வழிமுறைகளை குறிப்பிடுக. வரலாற்று ரீதியாக சமஷ்டி அரசியலமைப்பு உருவாகுவதற்கான வழிமுறைகள். அப்ப அரசியலமைப்பு மாதிரியோடு தொடர்புபட்டதாக இந்த வினாவினை முன்வைக்கின்றார்கள். அதிலே சமஷ்டி அரசியலமைப்பு தொடர்பாக, சமஷ்டி அரசியலமைப்பு என்றால் என்னென்று சொன்னால்
நாட்டினுடைய இறைமை அதிகாரமானது மத்திய மற்றும் பிராந்திய அரசாங்கங்களுக்கு இடையிலே பகிரப்பட்டிருக்குமாயின் அது சமஷ்டி அரசியலமைப்பு என்று சொல்லுவோம். அப்ப இந்த சமஷ்டி அரசியலமைப்புக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொன்னால் நீங்கள் ஐக்கிய அமெரிக்காவை குறிப்பிட வேண்டும். அப்ப வரலாற்று ரீதியாக சமஷ்டி அரசியலமைப்பு என்னென்ன வழிகளினூடாக தோற்றம் பெற்றிருக்குது என்று சொன்னால், ஒரு பொது அபிலாஷைகளை அடைந்து கொள்வதற்காக சுயாதீன அலகுகள் ஒரு சமஷ்டியாக மாறியிருக்கு. முதலாவது என்னது? ஒரு பொது அபிலாஷைகள், பொது தேவை ஒன்றை நிறைவேற்றுவதற்காக சுயாதீன அரசுகள் தங்களை சமஷ்டியாக மாற்றியிருக்கிறார்கள். இரண்டாவது, பிரிந்த நாடு ஒன்று சமஷ்டியாக மீள கட்டமைத்திருக்கின்றது. இரண்டாவது வழிமுறை, ஏற்கனவே பிரிந்த நாடு சமஷ்டியாக மீள கட்டமைத்திருப்பது இரண்டாவது வழிமுறை. மூன்றாவது, கலாச்சார மற்றும் இனப்பன்மைத்துவத்தின் அடிப்படையிலே சமஷ்டி என்றது உருவாகி இருக்கு. இவைதான் பிள்ளைகள் சமஷ்டி உருவாகுவதற்கான வரலாற்று ரீதியான வழிமுறைகளாக காணப்படுது. அப்ப உங்களோட கேள்விகள் கேட்கப்படலாம். சமஷ்டி அரசியலமைப்பினுடைய பண்புகள் தொடர்பாக கேட்கலாம், சாதக பாதக விடயங்கள் தொடர்பாக கேட்கலாம், அல்லது சமஷ்டி அரசியலமைப்பையும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பையும் ஒப்பீடு செய்க என்று கூட ஒரு கட்டுரை வினா வரலாம். அதை கூட நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, தாராண்மைவாத எண்ணக்கருவின் அடிப்படை கருத்து அரசின் தலையீட்டில் இருந்து பெறுகின்ற சுதந்திரமாகும். இங்கு பிணைந்துள்ள விடயங்கள் இரண்டையும் அதன் விளக்கங்களையும் குறிப்பிடுக. தாராண்மைவாதம் சொல்லுகின்றதாம் அரசிடம் இருந்து பெறுகின்ற சுதந்திரம். இது தொடர்பாக இரண்டு எண்ணக்கருக்கள், இரண்டு விளக்கங்கள் காணப்படுகின்றது. அவற்றை குறிப்பிடுக. அந்த கேள்வி தாராண்மைவாதத்திற்கு எதிராக கேட்கப்படுகின்றது. முடியாட்சி அரச மாதிரிக்கு எதிராக தனிமனித சுதந்திரத்தை வலியுறுத்துவதற்காக 17ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியல் தான் பிள்ளைகள் தாராண்மைவாதம். அப்ப இந்த தாராண்மைவாதம் சொல்லுகின்றது அரசின் தலையீட்டில் இருந்து பெறுகின்ற சுதந்திரம் ஆகும். இங்கு இரண்டு விளக்கங்கள் தரப்படுகின்றது. முதலாவது தத்துவார்த்த அடிப்படை, இரண்டாவது அரசியல் அடிப்படை. தத்துவார்த்த அடிப்படை எங்களுக்கு சொல்லுகின்றது தடைகள் அற்ற வகையிலே கிடைக்கின்ற சுதந்திரம். அதே போல அரசியல் அடிப்படை சொல்லுகின்றது அரசின் தலையீடா கொள்கை தொடர்பாக. இவைதான் பிள்ளைகள் இந்த தாராண்மைவாதம் தன்னகத்தை கொண்ட இரண்டு விளக்கங்களாக காணப்படுது. அடுத்த கேள்வி, முரண்பாட்டின் சாதகமான செயற்பாடுகள் தொடர்பாக கருத்துரை வழங்கிய இரண்டு சிந்தனையாளர்களையும் அவர்களினால் எழுதப்பட்ட நூல்களையும் குறிப்பிடுக. அப்ப இங்கே முரண்பாடுகள் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்ப முரண்பாடு என்பது தமக்கிடையில் பொருத்தமில்லாத நோக்கங்களை கொண்டவர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற ஒரு விசேடமான தொடர்பு. அப்ப இந்த முரண்பாட்டினால் சாதகமான விடயங்களும் இருக்கின்றது, பாதகமான விடயங்களும் இருக்கு. அப்ப முரண்பாட்டினுடைய சாதகமான விடயங்கள் தொடர்பிலே கருத்துரை வழங்கிய இரண்டு சிந்தனையாளர்கள் என்று கேட்டால் லூவிஸ் கோசரையும் ஜார்ஜ் சீமெல் என்பவரையும் சொல்லுவீங்கள். அப்ப இந்த ஜார்ஜ் சீமெல் எழுதின நூலுக்கு என்ன பேர் என்று சொன்னால் முரண்பாட்டினுடைய சமூகவியல். லூவிஸ் கோசர் எழுதின நூலுக்கு என்ன பேர் என்று சொன்னால் சமூக முரண்பாட்டின் செயற்பாடுகள். அப்ப இது 2022ஆம் ஆண்டு கடந்த கால வினாத்தாளிலேயும் இதே கேள்வி இடம்பெற்றிருந்தது. முரண்பாட்டினுடைய சாதகமான விடயங்கள், முரண்பாட்டால் என்ன நன்மை இருக்கு, அப்ப முரண்பாட்டினுடைய சாதகமான விடயங்கள், முரண்பாட்டால் நன்மை இருக்கின்றது என்பதற்கான ஆதாரங்களில் ஒன்றை நீங்கள் சொல்லுவீங்கள். எங்களுடைய சமூகத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றது அல்லது வலியுறுத்துகின்றது. இரண்டாவது, சமூக அபிவிருத்தியை துரிதப்படுத்துகின்றது. சமூக பிரச்சனைகள் வெளிக்கொணரப்படுவதற்கு இந்த முரண்பாடுகள் துணை புரியுதென்றதை நீங்கள் கூறிக்கொள்ளலாம். அப்ப இந்த முரண்பாட்டினுடைய சாதகமான விடயங்கள் தொடர்பாக சொன்னது ஜார்ஜ் சீமெல் என்ற சிந்தனையாளரும் லூவிஸ் கோசர் என்ற சிந்தனையாளருமாக இருக்கிறார். அடுத்த கேள்வி, காலனித்துவ சமூக பொருளாதார நிலை மாற்றங்கள் இரண்டு தளங்களிலே ஏற்பட்டது. காலனித்துவம் தொடர்பாக இங்கே ஒரு வினாவினை முன்வைக்கின்றார்கள். காலனித்துவம் என்பது காலனித்துவ அரசிற்கும் காலனித்துவ சமூகத்திற்கும் இடையிலான ஒரு தொடர்பு. இதைத்தான் நீங்கள் காலனித்துவம் என்று சொல்லுவீங்கள். இந்த காலனித்துவத்தினாலே ஏற்பட்ட
சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் 2 தளங்களிலே ஏற்பட்டிருக்கின்றது. முதலாவது காலனித்துவ முதலாளித்துவ பொருளாதாரத்தின் ஆரம்பம் மற்றும் பரவல், இரண்டாவது காலனித்துவ சமூக நிலை மாற்றம். இந்த காலனித்துவ ஆட்சி முறையினாலே அரசியலிலே பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அதில் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பிலே 2 தளங்கள் காணப்படுது. முதலாவது முதலாளித்துவ பொருளாதார முறையின் ஆரம்பம் மற்றும் பரவல், இரண்டாவது காலனித்துவ சமூக நிலை மாற்றம் என்றதை நீங்கள் கூற வேண்டும். அடுத்த கேள்வி 42வது கேள்வி. 1956ஆம் ஆண்டு பொது தேர்தலிலே பொதுஜன ஐக்கிய முன்னணியாக போட்டி போட்ட 2 கட்சிகள். அப்ப 1956ஆம் ஆண்டு ஒரு கூட்டணி அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது. அது மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கம் என்று அழைக்கப்படும். அப்ப இந்த மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்திலே போட்டியிட்ட கட்சிகள் என்று சொன்னால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் புரட்சிகர சமசமாய கட்சியையும் பாஷா பெரமுன என்ற கட்சியும் இணைந்துதான் 1956ஆம் ஆண்டு கூட்டணி அரசாங்கமாக போட்டியிட்டு கொண்டது. அப்ப ஒருமுறை கேட்டிருந்தாங்கள் 1956ஆம் ஆண்டு கூட்டணி அமைத்துக் கொண்ட அரசாங்க கூட்டணிக்கு என்ன பேர் என்று கேட்டால் மக்கள் ஐக்கிய முன்னணி என்றதை நீங்கள் கூற வேண்டும். அடுத்த கேள்வி. இலங்கையில் மாகாண சபை முறையினை அறிமுகம் செய்த அரசியல் அமைப்பு முறை. இலங்கையிலே மாகாண சபை முறையினை அறிமுகம் செய்த ஒரு அரசியல் சீர்திருத்தம் எதென்று சொன்னால் 13வது சீர்திருத்தம். 13வது சீர்திருத்தமானது 1987ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அறிமுகம் செய்யப்பட்டது. ஏனென்று சொன்னால் இலங்கையிலே காணப்பட்ட பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு இடையிலான மோதல்கள் இனவாதங்களை குறைக்க வேண்டும், அதை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்தியா தலையிட்ட ஒரு சீர்திருத்தம் வழங்கியது. அதுதான் பிள்ளைகள் 13வது சீர்திருத்தம். அப்ப இந்த 13வது சீர்திருத்தம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு என்று சொன்னால் 1987ஆம் ஆண்டை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அதே போல என்ன கேள்வி கேட்கின்றான், இது எத்தனையாவது சீர்திருத்தத்தோடு தொடர்படுது சொன்னால் 13வது சீர்திருத்தத்தோடு தொடர்புபடுது. அடுத்த கேள்வி. நிறைவேற்று ஜனாதிபதியின் பதவி தவணைகளின் எண்ணிக்கையை வரையறையற்றதாக மாற்றிய அரசியலமைப்பு சீர்திருத்தம். அப்ப ஜனாதிபதி ஒருவர் 2 தடவைகள் தான் அவர் ஆட்சிக்கு வரலாம். இந்த பதவி தவணையை வரையறையற்றதாக எத்தனை தடவை வேணும் வரலாம் என்று எந்த சீர்திருத்தத்தில் சொன்னாங்கள் என்று சொன்னால் 18வது சீர்திருத்தத்திலே அந்த விடயமானது அறிமுகம் செய்யப்பட்டது. 2010ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 18வது சீர்திருத்தம் என்றதை நீங்கள் கூற வேண்டும். அடுத்த கேள்வி 42வது கேள்வி. 1956ஆம் ஆண்டு பொது தேர்தலிலே பொதுஜன ஐக்கிய முன்னணியாக போட்டி போட்ட 2 கட்சிகள். அப்ப 1950 கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.